பொதுவாக மருத்துவத்துறையே சேவை சம்பந்தப்பட்ட ஒரு துறை தான். அதுலேயும் இன்றைக்கு ஜஸ்ட் ஆன்கோ அப்படின்ற புற்றுநோய் சிறப்பு சிகிச்சை மையத்தை தொடங்கி இருக்கின்ற இவங்களை விஜயலட்சுமி பாலகிருஷ்ணன் அவர்களை எவ்வளோ பாராட்டினாலும் தரும். இன்றைக்கு ரொம்ப எல்லாம் எந்த நோயுமே கொஞ்சம் பயத்தை கொடுக்கும் அப்படின்னாலும் கேன்சர் எப்படிப்பட்ட பயத்தை கொடுக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஒரு பூதாகாரமான பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நோய் அது. அதிலிருந்து மக்களை நம்பிக்கையோடு மீட்டெடுப்பதற்காக இந்த ஒரு மையத்தை தொடங்கியிருக்க அவங்கள எப்படி பாராட்டுறது அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா இன்றைக்கு மருத்துவத்துறையில் எந்த சிகிச்சை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் மிகப்பெரிய தொகையை அதுக்கு செலவழிக்க வேண்டியிருக்கு. மருந்து மாத்திரையெல்லாம் தாண்டி நோய்க்கு பயப்படுறதை விட அந்த சிகிச்சைக்கு செலவழிக்கிற பணம் இருக்குல்ல, அதுக்கு தான் அதிகமாக பயப்பட வேண்டியிருக்கு. ஏன்னா நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும், பெரும்பாலானோர் நடுத்தர வர்க்கத்தினர் தான், மிகப்பெரிய பணக்காரர்கள். அப்படிப்பட்ட நடுத்தர வர்க்கத்தினருக்கும் பொருளாதார நிலையில பின்தங்கி இருக்கவங்களுக்கும் உதவுகின்ற விதத்துல இந்த ஒரு சிறப்பு மையத்தை அவங்க அமைச்சிருக்காங்க. அதாவது மக்கள் பற்றி சிந்திக்கின்றவர்களாக மட்டும்தான் இது போன்ற ஒரு மையத்தை தொடங்க முடியும். மக்கள் கஷ்டப்படுறாங்களே, பண உதவி இல்லாத இருக்காங்களே, பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்காங்களே, அவங்கெல்லாம் எங்கே போவாங்க அப்படின்னு அவங்க சிந்திச்சதனுடைய விளைவு தான் இந்த மையம். இது போன்ற பல மையங்களை திறக்கணும் அப்படின்னு நம்முடைய ஆசை. நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்னும் 2-3 ஆண்டுகளுக்கு இது போல் பல மையங்களை அவங்களுக்கு திறக்கணும். ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த கேன்சர் இல்லாத நிலை உருவாகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த அருமையான ஒரு அற்புதமான பணி தொடங்கியிருக்கு அவங்களுக்கு என்னுடைய இனிய வாழ்த்து. நன்றி. சிஎம் உங்களோட பல படங்கள் பண்ணியிருக்காரு. அவர் அரசு முதலமைச்சராக கேன்சருக்காக தமிழக அரசு சார்பில் ஏதாவது ஒரு நல்ல திட்டத்தை முன்னெடுக்கலாம் அப்படின்னா நீங்க எதை பரிந்துரை செய்வீங்க? இல்லை, நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் எல்லா துறையிலும் மாறாத அன்பு கொண்டவராக இருக்காரு. சமீபமாக அவருடைய அறிவிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், மக்களுடைய நலனில் எந்த அளவு அக்கறை காட்டுகிறார் அப்படின்றது. இப்போ இந்த கேன்சரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பல சிகிச்சை மையங்கள் இருக்கு. நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி செலவு தான் அதில் அதிகமாக இருக்கு. அதாவது நடுத்தர வர்க்கத்தினருக்கும் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கவங்களுக்கும் உதவுகின்ற விதத்தில் எவ்வளோ குறைவான செலவில் இந்த கேன்சர் பேஷண்ட்டுக்கு சிகிச்சை அளிக்க முடியுன்றதில் முதல்வர் கவனம் செலுத்தினார்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள் அவர் காதுக்கு போனோம், அவ்வளோதான். போயிட்டா நிச்சயமாக செய்யக்கூடிய ஒரு முதல்வர் தான் இன்றைக்கு நாம் பெற்றிருக்கோம். அதனால் இப்போ இந்த தகவல் கூட அவர் பார்வையில் எங்கேயாவது வர வாய்ப்பு கிடைச்சா நிச்சயமாக இதுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு நான் பூரணமாக நம்புறேன். கண்டிப்பாக ஒரு பார்வையில் படும் சார். இப்போ 100 நாள் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு சிஎம். 100 நாள் ஆச்சு. எப்படி நான் நேற்று ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது கூட சொன்னேன், சினிமா துறைக்கு இந்த 100 நாளுக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் உண்டு. பல 100 நாள் திரைப்படங்களை கொடுத்தவர் தான் இன்றைக்கு நம்முடைய முதல்வராக இருக்கின்ற ஜோசப் விஜய். அவருடைய திரைப்படங்கள்லாம் 100 நாட்கள் எந்த அளவு வெற்றி படங்கள் அமைஞ்சது அப்படின்னு நான் சொல்லி இங்கே தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மாதிரி தான் இன்றைக்கு அரசியலையும் பார்த்தீங்கன்னா அந்த 100 நாள் பயணத்தை மிகவும் வெற்றிகரமாக நிகழ்த்தியிருக்காரு. பெரிய விமர்சனங்கள் இல்லாமல் ஒரு ஆட்சி 100 நாட்கள் கடக்கிறதுன்றதே பெரிய விஷயம். அவர் மேலே யாராலும் அதிகமான விமர்சனங்கள் வைக்க முடியலன்னா அதுக்கு காரணம் அவருடைய நோக்கமும் விஷனும். அது மக்களுக்காக என்ன செய்யணும் அப்படின்னு எப்பவுமே சிந்திச்சுட்டு இருக்க காரணத்தினால்தான் இந்த ஆட்சி இவ்வளவு வெற்றிகரமாக நடைபெற்றிருக்குது. யாராலையும் அதிகமாக அவரை நோக்கி குறைய சொல்ல முடியலன்னா அதுக்கு காரணம் அவர் மக்களை பற்றி சிந்திக்கின்ற முதல்வராக. நன்றி.